வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகள் சவாலாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகள் சவாலாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆங்காங்கே ஏரி, குளம், கண்மாய்கள் ஆகியவை உடைப்பு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மீட்பு பணிகள் சவால் நிறைந்ததாக இருப்பதாக கனிமொழி குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு இடங்களில் முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக கனிமொழி எம்பி குறிப்பிட்டிருக்கிறார். மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மீட்பு பணிகள் சவால் நிறைந்ததாக இருப்பதாக கனிமொழி எம்பி குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக அவர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். தற்போது தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் மற்ற எல்லா பகுதிகளிலும் மீட்பு பணிகள் சவால் நிறைந்ததாக இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. என்ன விதமான சவால்கள் மற்றும் சிக்கல்களை நீங்க எதிர்கொண்டுட்டு வரீங்க? நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு? நிவாரணம் பணிகள், மீட்பு பணிகள் எல்லாமே முதலமைச்சர் அடிக்கடி விசாரித்து கொண்டு அதை எப்படி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாமே மீட்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து மானிட்டரிங் ஆபீசர்ஸ், அதிகாரிகள் எல்லோரும் தூத்துக்குடிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர்களும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி பகுதியிலே பணியாற்றுவதற்காக இன்னும் அதிகமாக அமைச்சர்களையும் முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். காலையிலே அவர்கள் அத்தனை பேரும் இந்த பகுதிகளுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் மழை இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு மழை பொழிவை முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டம் பார்த்திருக்கிறது. ஒரே நாள்ல காயல்பட்டினத்துல 93 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வரக்கூடிய ஒரு சூழலை நாம் சந்தித்திருக்கிறோம். அதனால இதுவரைக்கும் தண்ணி எவ்வளவு மழை வந்தாலும் தண்ணீர் வராத பகுதிகளில் கூட தண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல ஏரிகள், குளங்கள் உடையக்கூடிய ஒரு சூழலும், தாமிரபரணியிலே தண்ணீர் அங்க இருக்கக்கூடிய மழை பொழிவால் அதிகமாக விட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் கியூசெக்ஸ்க்கு மேல ஒரே நாள்ல அவங்க தண்ணி திறந்து விட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகளிலையும் மிக அதிகமாக வெள்ளப்பெருக்கு எடுத்து பல பகுதிகள் தண்ணீரை மூழ்கக்கூடிய ஒரு நிலையும் கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், விளாத்திக்குளம், கோயில்பட்டி எல்லா பகுதிகளிலுமே பாதிப்புகள் இருக்கிறது. அந்த தண்ணி அடிச்சிட்டு வர வேகத்துல படகுகள் அவ்வளவு சுலபமாக சென்று மீட்பு பணிகளை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்ரீவைகுண்டத்துல அவ்வளவா அதிகமா போட்டே போக முடியாத, அந்த கரண்ட் இருக்கிறதுனால போக முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அங்க யாருமே யாரையும் எளிதாக தொடர்பு கொள்ள கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்டிஆர்எஃப்ல இருந்து வந்தவங்க கூட அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகமான அந்த தண்ணீர் ஓட்டத்தால போய் எளிதாக மக்களை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இங்க எல்லா இடத்துலயும் தண்ணி நிற்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் உணவு சமைப்பது கூட ஒரு மிகப்பெரிய சவாலாக, மக்களுக்கு உணவு கொண்டு போய் சேர்க்கிறது கூட ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எல்லா பகுதிகளிலுமே தண்ணி நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போல இன்று காலையில டெல்லியில இருந்தீங்க. அங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில உடனே தமிழ்நாடு புறப்பட்டு உங்களுடைய தொகுதிக்கு பேருந்துல சென்று மக்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களையும் வழங்கிய காட்சிகளையும் எங்களால பார்க்க முடியுது. உங்களுடைய சொந்த தொகுதியான தூத்துக்குடி எப்படிப்பட்டது? அங்கிருக்கிற மக்களிடம் நீங்க பேசும்போது அவர்கள் தரப்புல என்ன விதமான தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன? நான் அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாலேயே சஸ்பெண்ட் ஆயிட்டேன்.
அதனால நான் டெல்லி போக வேண்டியதை கேன்சல் பண்ணிட்டு நான் தூத்துக்குடிக்கு வந்துட்டேன். மழை பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால. தூத்துக்குடி இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதுவரைக்கும் தண்ணி வராத பகுதிகளில் போய் அவங்க பாதுகாப்பான இடங்களுக்கு நேற்று அழைத்த பொழுது பல பேர் வந்து இங்கெல்லாம் தண்ணி வராது, அதனால நாங்க வீட்லயே இருந்துக்கிறோம், நாங்க வர தயாரா இல்லைன்னு சொல்லவங்க வந்து இன்னைக்கு காலையில ஒரு இரவு வந்து அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகளாக அந்த பகுதியில வாழக்கூடியவர்களுக்கு அங்க தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாதிப்படைந்திருக்கிறது. அதை விட முக்கியமாக அவங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவங்க பாதுகாப்போடு மீட்டெடுக்கப்பட வேண்டும். உணவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆனா மக்கள் வந்து இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு மழை பொழிவு. அரசு வந்து எங்களாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பல சவால்களை தாண்டிதான் வந்து எந்த உதவியும் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மீட்பு பணிகள் கூட வந்து மிகப்பெரிய சிக்கல்களையும் சவால்களையும் தாண்டித்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. பல சவால்களை சந்திச்சுட்டு வருவதா குறிப்பிடுறீங்க. நீர் வழக்கமா வராத இடங்களிலும் கூட தண்ணீர் வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நீங்க பேருந்துல போன அந்த காட்சிகளை பற்றி ஏற்கனவே நாம குறிப்பிட்டோம். நீங்க ஏன் பேருந்துல பயணித்தீங்க? அங்க சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கா முழுமையாக? காரில் மற்ற வாகனங்களை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்காங்க? இல்ல, காரு சில நேரங்கள்ல நின்று போகக்கூடிய அளவுக்கு வந்து மழை தண்ணி வந்து தெருக்குள்ளில் தேங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நான் தூத்துக்குடி உள்ள வந்துட்டு இருந்த பொழுது பல பகுதிகளில் மக்கள் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம மீட்கப்பட்ட மக்களையும் இறங்கி சந்தித்து கொண்டே வந்து கொண்டிருந்தேன். அதனால வண்டி கொஞ்சம் போறது வந்து சிக்கலாக இருந்தது. எதிர்த்தாப்புல சில அதிகாரிகளும் அமைச்சர் கீதா ஜீவனும் அவர்களும் ஒரு சின்ன டெம்போ டிராவலர்ல வந்தாங்க. அதனால அந்த வண்டியில ஏறிட்டு அந்த வழியில வந்து இருக்கக்கூடிய மக்கள், நடந்து போய் கொண்டிருந்த மக்கள் எல்லோரையும் அந்த வண்டியில ஏற்றிட்டு போய் அவங்க இறங்க வேண்டிய இடங்களிலே விட்டு அதற்கு பிறகு நாங்க வந்து கார்பரேஷன் ஆபீஸ்க்கு போய் அங்க என்ன பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காகவும் சில கோஆர்டினேஷனுக்காகவும் அங்க போய் கொஞ்ச நேரம் பணியாற்றி கொண்டிருந்தோம். நிச்சயமாக உங்கள் பணியை தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பாராட்டுவார்கள். இந்நிலையில் ஆய்வு மற்றும் மீட்பு பணிகள்னு ஒரு கடுமையான பணிச்சூழலுக்கு மத்தியில தொலைபேசி வாயிலாக எங்களுடன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.